நம்ம நயன்தாராவோட வாழ்க்கை வரலாறு அப்படின்றது வந்துட்டு ஒரு திறந்த புத்தகம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக கடினமான உழைப்புக்கு அப்புறமா பல வருடமாக தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகை அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்குள்ள வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இவங்க தான் நம்பர் 1. அது மட்டும் கிடையாது, தமிழ்லயே வந்துட்டு அதிகமாக சம்பளம் வாங்குற நடிகைகள்ல முதல் இடத்துல இருக்கவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். மேலும் கோடம்பாக்கத்தில் இவங்கள லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு யூக்கலா வச்சே பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எந்த படம் நடிச்சாலும் ஹிட் ஆயிடும்ல, அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு எந்த படம் நடிச்சாலும் ஹிட் ஆகிட்டு இருக்கு. சோலோ ஹீரோயின் பர்ஃபார்மன்ஸ் வேற கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே வந்துட்டு இவங்க கிட்ட அதிகமாக கேட்கிற ஒரே கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேடம் உங்களுக்கும் விக்னேஷ் சிவன் சாருக்கும் எப்போ கல்யாணம் அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்வியை வந்துட்டு ரசிகர்கள் மட்டும் கிடையாது, விக்னேஷ் சிவனோட வீட்லையும் அதிக அளவில் கேட்டு வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ விக்னேஷ் சிவன் வீட்டில் சீக்கிரமா திருமணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குறைச்சல் ஆரம்பிச்சிருக்காங்களாம். விக்னேஷ் சிவனும் அடிக்கடிக்கு இதை பத்தி நயன்தாரா கிட்ட பேசி வந்துட்டு இருக்காங்களாம். ஆனா நயன்தாரா வந்துட்டு இப்போதைக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி விக்னேஷ் சிவன் கிட்ட சொல்லி பயங்கரமா அவரை அப்செட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ நயன்தாராவோட வட்டாரத்துக்கிட்ட இதை பத்தி பேசுனதுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, நயன்தாரா வந்துட்டு 100 படங்கள் நடிச்சதுக்கு அப்புறமா தான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேசி வந்துட்டு இருக்காங்களாம். நயன்தாராவுக்கு இதுதான் வந்துட்டு 62வது படம், கடைசியா இவங்க வரப்போற ஆயிரா அப்படின்ற ஒரு படம். ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு இன்னும் ஒரு 5-6 படங்கள் வந்துட்டு கைவசம் இருந்து வந்துட்டு இருக்கு. மேலும் 30 படங்கள் வந்துட்டு இவங்களுக்கு நம்பி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்து வந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னு சொல்லல, ஆனா அந்த படங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நடிச்சு முடிச்சு கொடுக்கறதுக்கு நயன்தாராவுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஒரு 5-6 வருஷம் வரைக்கும் ஆகும். இப்பவே வந்துட்டு நயன்தாராவுக்கு 34 முடிஞ்சு 35 வந்துருச்சு. ஸோ கிட்டத்தட்ட நயன்தாரா 40 வயசுல திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்து வந்துட்டு இருக்கு. இதை கேட்ட விக்னேஷ் சிவன் வீட்டில் பயங்கரமா வந்துட்டு டென்ஷன் ஆயிட்டாங்களாம். அவ்வளவு வருஷம் வரைக்கும் எங்களால் வெயிட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே வந்துட்டு நயன்தாராக்கு 2 முறை காதல் தோல்வி ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காதலும் தோல்வியில முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னு அவங்க ரசிகர்களே நயன்தாரா கிட்ட, மேடம் சீக்கிரமா திருமணம் செஞ்சுக்கோங்க, திருமணத்துக்கு அப்புறமாவும் நடிங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ இது எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் லிவிங் டுகெதர் வாழ்க்கையில தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் என்ன அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி எல்லாமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இருந்தாலும் நயன்தாரா வந்துட்டு பிடிச்சா உடம்பு பிடி, நான் 100 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செஞ்சுப்பேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியா இருந்து வந்துட்டு இருக்காங்களாம். ஸோ கண்டிப்பா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு நயன்தாராவோட கல்யாணம் நடக்காது அப்படின்றதுல ரொம்பவே வந்துட்டு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்க கருத்துக்கள் எதுவும் வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.